அவரால் பாவம் செய்ய முடியாது. அதை செய்ய முடியாது மாத்திரமல்ல, செய்கிறவனை பார்க்கவும் முடியாது. ஆதாமை கர்த்தர் ஏதேனிலே உண்டாக்கி வைத்து, தோட்டத்தின் நடுவிலே இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீங்கள் புசிக்கக்கூடாது என்று கட்டளை கொடுத்தார். ஏவாள் தனித்து நடந்து போன போது சாத்தானாலே வஞ்சிக்கப்பட்டு எந்த பழத்தை அவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ தன் கையை நீட்டி பறித்து அதை புசித்து தன் கணவனுக்கும் கொடுத்தாள். இதான் பாவம். கர்த்தர் ஏதேன் தோட்டத்துக்கு வருகிறார். ஆதாமையும் பார்க்க முடியல, ஏவாளையும் பார்க்க முடியல. கர்த்தர் அங்கிருந்து கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று. பாருங்க, கர்த்தரால் பார்க்க முடியாதது இருக்குது. பாவத்தில் இருக்கிறவன், பாவத்துக்குள்ளே விழுந்து போனவங்க, அவர்களால் பார்க்க முடியாது. அப்போ எப்போ பார்க்க முடியும்னு கேட்டால், தங்கள் பாவத்தை உணர்ந்து அறிக்கை செய்கிறாங்க பாருங்க, அப்போ அந்த பாவம் விலக்கப்பட்டு அவர்களை கர்த்தரால் பார்க்க முடிகிறது.